வணக்கம் மக்களே, நான் அம்ருதா சத்யவர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய இன்றைய தமிழ்நாட்டில் அதிகபட்சமான கடன் சுமை இருப்பதின் காரணமாக ஒரு எளிதாக முதலீடு செய்வது ஒரு மிக கடினமான காரியமாக இருக்கிறது. லாட்டரி ஒரு முழுமையாக தடை விதித்து எந்த விதத்திலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் விற்பதற்குரிய அங்கீகாரம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம் இன்று வரை அந்த தடை முழுமையாக அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. அதையே புதுப்பித்து அரசாங்கத்துக்கும் ஒரு முதலீடாக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையாக எடுத்து வரும் பொழுது, மக்களுடைய சேமிப்பு திட்டமாக ஒரு 10 வருடம் முழுமையாக ஒரு லாக்இன் பீரியடில் வைத்து அரசாங்கம் அந்த பணத்தை வெவ்வேறு திட்டங்களுக்கு முதலீடாக கொண்டு செல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய லாபத்தை உண்டு பண்ண முடியும். அதே சமயத்தில் அம்மக்களுக்கு அது பரிசு தொகையாக எப்பொழுதும் போல லாட்டரியினுடைய அந்த பங்குகள் பரிசுகள் பரிமாற்றத்துக்குரிய அங்கீகாரத்தை அளிக்கும் பொழுது மிகுதியான லாட்டரி புழக்கத்தால் மக்களும் வாங்குகின்ற அனைத்துக்குமே ஒவ்வொரு ரூபாயுமே முழுமையாக அரசினுடைய ஆவணமாக சேமிப்பாக மாற்றப்படும். 10 ஆண்டுகள் கழிக்கும் பொழுது அந்த மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வாங்கிய அனைத்துக்குமே முழுமையான இரட்டிப்பு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற அங்கீகாரத்தை அரசு ஏற்படுத்தும் பொழுது அரசுக்கு எளிதாக முதலீடாக ஒரு மிகப்பெரிய தொகை கண்டிப்பாக மாற்றப்படும். இதை அரசாங்கம் முழுமையாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இதனால் ஒரு வகையில் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு சேமிப்பு அவர்களுக்கு ஒரு 10 ஆண்டு கழித்து அவர்களுடைய கணக்கில் ஒரு மிகப்பெரிய தொகை கொண்டு வருவதற்குரிய பங்கீடாக அரசு ஏற்படுத்த முடியும். அதே சமயத்தில் அம்மக்கள் கொடுக்கின்ற அந்த பணத்தை வைத்து எண்ணற்ற திட்டங்களுக்கு முதலீடாக சென்று அதை வருமானமாக மாற்றி அமைக்க முடியும். இதை அனைத்துமே கவனத்தில் கொண்டு ஆளுகின்ற அரசாங்கம் மீண்டும் லாட்டரி கொண்டு வந்து அது பாதுகாப்பான ஒரு முறையில் அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான பணத்தை முழுமையான மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.